நெகேமியா ஆகமம் அதிகாரம் 9. சாக்கு உடை அணிந்து புழுதியை தங்கள் மேல் பூசிக்கொண்டு நோன்பிருக்குமாறு அம்மாதத்தின் 24ஆம் நாளன்று மக்கள் ஒன்று கூட்டப்பட்டனர். இஸ்ரவேல் இனத்தார் வேற்றினத்தாரிடமிருந்து பிரிந்து நின்றனர். எழுந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் முன்னோரின் குற்றங்களையும் அறிக்கையிட்டனர். ஒவ்வொரு நாளும் பகலில் கால் பகுதியை தங்களிடத்திலேயே எழுந்து நின்று கடவுளாகிய ஆண்டவரின் திருச்சட்ட நூலை வாசிப்பதிலும் மற்றொரு கால் பகுதியை தங்கள் பாவங்களை அறிக்கையிடுவதிலும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை தொழுவதிலும் செலவழித்தனர். மீண்டும் லேவியரான இயேசுவா, பானி, கெத்மியேல், செபானியா, பூனி, செரேபியா, பானி, கெனானி ஆகியோர் படியின் மேல் நின்று கொண்டு உரத்த குரலில் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கதறினார்கள். பின்பு லேவியரான இயேசுவா, கத்மியேல், பானி, அசபினியா, செரேபியா, ஓதியா, செபானியா, பெத்தகியா, எழுந்து என்றுமுள்ள உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுங்கள் என்றனர். அவர்கள் பதில் மொழியாக உரைத்தது: எல்லா புகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கும் எட்டாத மாட்சிமிகு உமது பெயர் போற்றி போற்றி. நீர் ஒருவரே ஆண்டவர். நீரே வானத்தையும் விண்வெளி வானங்களையும் வான அணிகளையும் நிலத்தையும் அதிலுள்ள அனைத்தையும் கடலையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்தவர். அவற்றையெல்லாம் வாழ வைப்பவர். வானக அணிகள் உமக்கு அடிபணிகின்றன. ஆபிராமை தேர்ந்தெடுத்து ஊர் என்ற கல்தேயர்களின் நகரினின்று வெளிக்கொணர்ந்து அவர் பெயரை ஆபிரகாம் என்று மாற்றி அமைத்த கடவுளாகிய ஆண்டவர் நீரே. உம்மீது பற்று கொண்ட அவருடைய இதயத்தை கண்டீர். கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியர் ஆகியோரின் நாட்டை அவருடைய வழிமரபினருக்கு தருவதாக அவரோடு உடன்படிக்கை செய்தீர். நீர் நீதி உள்ளவர், எனவே உமது வார்த்தையை நிறைவு செய்தீர். எகிப்தில் வாழ்ந்த எங்கள் மூதாதையரின் துன்பத்தை கண்ணோக்கினீர். செங்கடலில் அவர்களின் கூக்குரலுக்கு செவிசாய்த்தீர். பார்வோனிடமும் அவன் அலுவலர்கள் எல்லாரிடமும் அவனது நாட்டின் அனைத்து மக்களிடமும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் விளங்கச் செய்தீர். ஏனெனில் எம் மூதாதையர்களை அவர்கள் செருக்குடன் நடத்தினார்கள் என்பதை நீர் அறிவீர். இந்நாளில் இருப்பது போல் உமது பெயரை நீர் விளங்கச் செய்தீர். அவர்கள் முன் கடலை பிளந்தீர். எனவே கடலின் நடுவே உலர்ந்த தரையில் அவர்கள் கடந்து போனார்கள். அவர்களை பின்தொடர்ந்தவர்களையோ கல்லை போன்று ஆழ்கடலின் பாதாளத்திற்குள் வீழ்த்தினீர். நீர் அவர்களை பகலில் மேகத்தூணினால் வழிநடத்தினீர். இரவில் நெருப்பு தூணினால் அவர்களின் வழிக்கு ஒளி கொடுத்து அதில் நடக்கச் செய்தீர். நீர் சீனாய் மலை இறங்கினீர். விண்ணிலிருந்து அவர்களோடு பேசினீர். நேர்மையான நீதி நெறிகளையும் உண்மையான சட்டங்களையும் நல்ல நியமங்களையும் விதிமுறைகளையும் தந்தீர். புனிதமான ஓய்வு நாளை பற்றி அவர்களுக்கு கற்பித்தீர். விதிமுறைகளையும் நியமங்களையும் சட்டங்களையும் உமது அடியாராகிய மோசே வழியாக அவர்களுக்கு கட்டளையிட்டீர். அவர்கள் பசியாயிருக்கையில் விண்ணிலிருந்து உணவு அளித்தீர். அவர்கள் தாகமாயிருக்கையில் பாறையிலிருந்து தண்ணீர் புறப்படச் செய்தீர். நீர் அவர்களுக்கு கொடுப்பதாக வாக்களித்திருந்த நாட்டை அடைந்து அவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு பணித்தீர். ஆனால் அவர்களும் எங்கள் முன்னோரும் செருக்குடன் நடந்து வணங்கா கழுத்தினராகி உமது விதிமுறைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் செவி கொடுக்க மறுத்ததுமல்லாமல் நீர் அவர்களிடம் செய்திருந்த உமது அருஞ்செயல்களையும் நினைத்து பார்க்கவும் இல்லை. மாறாக வணங்கா கழுத்தினராய் கலகம் செய்து ஒரு தலைவரை ஏற்படுத்தி அடிமை வாழ்வுக்கு மீண்டும் செல்ல முற்பட்டனர். தயை, சாந்தம், இரக்கம், நீடிய பொறுமை மற்றும் பரிவிரக்கம் கொண்ட கடவுளான நீரோ அவர்களை தள்ளிவிடவில்லை. அவர்கள் ஒரு வார்ப்பு கன்றுக்குட்டியை செய்து
உங்களை எகிப்திலிருந்து மீட்டு வந்த உங்கள் கடவுளை பாருங்கள் என்று பெரும் இறை நிந்தனைகளை செய்தபோதும் நீர் உமது பேரிரக்கத்தினால் அவர்களை பாலை நிலத்திலே கைவிட்டு விடவில்லை. அவர்களை பகலில் வழிநடத்தி வந்த மேகத்தூணையும் அவர்கள் செல்ல வேண்டிய பாதையை இரவில் காட்டி வந்த நெருப்பு தூணையும் அவர்களை விட்டு விலக்கவும் இல்லை. அவர்களுக்கு அறிவு புகட்ட உமது நல்ல ஆவியை கொடுத்தீர். உமது மன்னாவை அவர்களுக்கு உண்ண கொடுக்க நீர் மறுக்கவில்லை. அவர்களின் தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தீர். 40 ஆண்டுகளாய் பாலை நிலத்தில் அவர்களை பராமரித்தீர். அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை. அவர்கள் ஆடைகள் கிழிந்து போகவும் இல்லை. அவர்கள் கால்கள் கொப்பளிக்கவும் இல்லை. அரசுகளையும் மக்களினங்களையும் அவர்களிடம் ஒப்புவித்தீர். அவற்றின் எல்லை வரையும் பங்கிட்டளித்தீர். இவ்வாறு அவர்கள் சீகோன் நாட்டையும் எஸ்போன் அரசனின் நாட்டையும் ஓகு அரசனின் நாடான பாசானையும் உரிமையாக்கிக் கொண்டனர். அவர்களின் மக்களை விண்மீன்களை போன்று பெருகச் செய்தீர். அவர்கள் உட்புகுந்து உரிமையாக்கிக் கொள்ளும்படி அவர்களின் மூதாதையர்களுக்கு வாக்களித்திருந்த நாட்டிற்கு அவர்களை அழைத்து வந்தீர். அவர்களின் மக்கள் அங்கு வந்து அந்நாட்டை உரிமையாக்கிக் கொண்டனர். அவர்களின் முன்னிலையில் அந்நாட்டின் மக்களான கானானியரை அடக்கினீர். அவர்களையும் அவர்கள் மன்னர்களையும் நாட்டின் மக்களையும் அவர்கள் கையில் ஒப்புவித்து அவர்களின் விருப்பத்தின்படி நடத்த விட்டுவிட்டீர். எனவே அவர்கள் அரண்சூழ் நகர்களையும் செழிப்பான நிலத்தையும் கைப்பற்றினர். எல்லாவித உடைமைகளையும் கொண்ட வீடுகளையும் வெட்டப்பட்ட கிணறுகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் கனி தரும் மிகுதியான மரங்களையும் சொந்தமாக்கிக் கொண்டனர். உண்டு நிறைவு கொண்டு கொழுத்து போயினர். மிகுதியான உமது நன்மைத்தனத்தை அனுபவித்து மகிழ்ந்தனர். இருப்பினும் அவர்கள் கீழ்ப்படியாது உமக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். உமது திருச்சட்டத்தை புறக்கணித்தனர். உம்மை நோக்கி திரும்பும்படி அவர்களை எச்சரித்த உமது இறைவாக்கினர்களை கொன்றனர். இவ்வாறு பெரும் இறை நிந்தனைகளை செய்தார்கள். அப்பொழுது நீர் அவர்களை எதிரிகளிடம் கையளித்தீர். அவர்கள் அவர்களை துன்புறுத்தினர். தங்களது துன்ப வேளையில் உம்மை நோக்கி கூக்குரலிட்டனர். நீர் விண்ணிலிருந்து கேட்டருளினீர். அளவு கடந்த உமது இரக்கத்தினால் அவர்களுக்கு விடுதலை தலைவர்களை தந்து அவர்களின் எதிரிகளிடமிருந்து விடுவித்தீர். அவர்கள் அமைதி கண்ட பின்னர் உமது திருமுன் மீளவும் தீயது செய்ய தலைப்பட்டனர். நீர் அவர்களை அவர்களின் எதிரிகளிடம் கையளித்தீர். எதிரிகள் அவர்களை அடக்கி ஆண்டார்கள். எனவே மீண்டும் உம்மிடம் கூக்குரலிட்டார்கள். நீரோ விண்ணிலிருந்து செவிசாய்த்து உமது பேரிரக்கத்தின்படி பல முறை அவர்களுக்கு விடுதலை அளித்தீர். உமது திருச்சட்டத்துக்கு திரும்பி வர அவர்களை நீர் எச்சரித்தீர். அவர்களோ செருக்குற்றவர்களாய் உமது விதிமுறைகளுக்கு செவிசாய்க்காமல் உமது நீதி நெறிகளுக்கு எதிராக பாவம் செய்தனர். ஒருவர் அவற்றை கடைபிடித்தால் வாழ்வு பெற முடியும். இருப்பினும் அவர்கள் பிடிவாதமாக புறக்கணித்தனர். வணங்கா கழுத்தினராக அடிபணிய மறுத்தனர். நீரோ பல்லாண்டுகளாய் அவர்கள் மேல் பொறுமையாயிருந்தீர். இறைவாக்கினர் மூலம் உமது ஆவியால் அவர்களை எச்சரித்து வந்தீர். இருப்பினும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. எனவே நாடுகளின் மக்களுக்கு அவர்களை கையளித்தீர். ஆயினும் உமது பேரிரக்கத்தின் பொருட்டு நீர் அவர்களை அழித்து விடவும் இல்லை, கைவிட்டு விடவும் இல்லை. ஏனெனில் நீரே கனிவும் கருணையும் உள்ள கடவுள். எங்கள் கடவுளே, மேன்மை மிக்கவரும் வல்லவரும் அஞ்சுதற்குரியவரும் உடன்படிக்கையையும் பேரிரக்கத்தையும் காப்பவருமான கடவுளே, அசீரிய மன்னர்களின் காலம் முதல் இன்று வரை எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் குருக்களுக்கும் எங்கள் இறைவாக்கினர்களுக்கும் எங்கள் மூதாதையர்களுக்கும் உம் மக்கள் எல்லாருக்கும் நேரிட்டுள்ள துன்பங்கள் அனைத்தையும் அற்பமாய் எண்ணாதேயும். எமக்கு நேரிட்டவை அனைத்திலுமே நீர் நீதியுள்ளவர்.
ஏனெனில் நீர் உமது சொல்லுறுதியை காட்டியுள்ளீர். நாங்களோ தீயவை செய்துள்ளோம். எங்கள் அரசர்களும் எங்கள் தலைவர்களும் எங்கள் குருக்களும் எங்கள் மூதாதையர்களும் உமது திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை. உமது விதிமுறைகளையும் நீர் அவர்களுக்கு கொடுத்துள்ள எச்சரிக்கைகளையும் பொருட்படுத்தவில்லை. உமது நல்லுளத்திற்கேற்ப அவர்களுக்கு தந்துள்ள அவர்களின் நாட்டிலும் அவர்களுக்கு தந்துள்ள பரந்த செழிப்பான நிலத்திலும் அவர்கள் உமக்கு ஊழியம் செய்யவும் இல்லை. தங்கள் தீச்செயல்களை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் இப்பொழுது அடிமைகளாக இருக்கிறோம். அதன் நற்கனிகளையும் நற்பலன்களையும் அனுபவிக்கும்படி நீர் எம் முன்னோருக்கு கொடுத்த வளமிகு நாட்டிலேயே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். எங்கள் பாவங்களால் இந்நாட்டின் மிகுந்த விளைச்சல் நீர் எங்கள் மீது ஏற்படுத்தியுள்ள மன்னர்களுக்கே சேருகிறது. அவர்களோ தங்கள் விருப்பப்படி எங்களையும் எங்கள் கால்நடைகளையும் ஆட்டி படைக்கிறார்கள். நாங்களோ மிகுந்த வேதனையில் அமிழ்ந்துள்ளோம். இவற்றின் பொருட்டே நாங்கள் நிலையான உடன்படிக்கை செய்து அதை எழுதி வைத்திருக்கிறோம். எங்கள் தலைவர்கள், லேவியர்கள் மற்றும் குருக்கள் அதில் தங்களது முத்திரையை இட்டுள்ளார்கள். எஸ்தர் அதிகாரம் 6. மொர்தெகாய்க்கு மன்னர் உயர்வு அளித்தல். அன்றிரவு மன்னருக்கு தூக்கம் வரவில்லை. எனவே அவர் தம் ஆட்சியின் குறிப்புகள் அடங்கிய ஏட்டை தம்மிடம் கொண்டு வந்து வாசிக்குமாறு பணித்தார். அரண்மனை வாயிற்காவலர்களான அலுவலர் பிக்தானாவும் செரேசும் மன்னர் அகஸ்வேரை கொல்ல வகை தேடினதை மொர்தெகாய் அறிவித்ததாக அதில் எழுதப்பட்டிருந்தது. அச்சமயம் மன்னர், இதற்காக மொர்தெகாய்க்கு என்ன மரியாதையும் சிறப்பும் செய்யப்பட்டன என்று வினவ, மன்னரின் பணியாளர் அவருக்கு யாதொன்றும் செய்யப்படவில்லை என்றனர். முற்றத்தில் இருப்பது யார் என்று மன்னர் வினவினார். தான் நாட்டிய தூக்குமரத்தில் மொர்தெகாயை தூக்கிலிட வேண்டும் என்று மன்னரிடம் வேண்டுவதற்காய் ஆமான் அவ்வமயம் அரச மாளிகையின் வெளிமுற்றத்தில் வந்து நின்றான். மன்னரின் பணியாளர் மன்னரை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என்றனர். உடனே மன்னர் அவனை உள்ளே வரச் சொன்னார். ஆமானிடம் மன்னர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் வினவினார். என்னை விட வேறு எவருக்கு மன்னர் மரியாதை செய்ய விரும்புவார் என்று ஆமான் தன் உள்ளத்தில் நினைத்துக் கொண்டான். எனவே ஆமான் மன்னரை நோக்கி, மன்னர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் ஒருவருக்கென மன்னர் அணிகின்ற ஆடைகளும் அமர்கின்ற புரவியும் தலையில் சூடும் மகுடமும் கொண்டுவரப்பட வேண்டும். அந்த ஆடைகளும் புரவியும் அரசரின் தலைமை அதிகாரிகளுள் சிறந்த உயர்குடிமகன் ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். மன்னர் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு அவர் அந்த ஆடைகளை அணிவித்து புரவியின் மீது அமர்த்தி அவரை நகர் வீதிகளில் வலம் வரச் செய்து, இதுவே அரசர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு செய்யும் சிறப்பாகும் என அவருக்கு முன்னால் அறிவிக்க வேண்டும் என்று பதிலிறுத்தான். உடனே மன்னர் ஆமானை நோக்கி, ஆடைகளையும் புரவியையும் விரைவாய் கொணர்ந்து நீ கூறியவாறே அரச வாயிலில் நிற்கும் யூதராகிய மொர்தெகாய்க்கு செய். நீ கூறியவற்றில் எதையும் விட்டுவிடாதே என்று கூறினார். அவ்வாறே ஆமான் ஆடைகளையும் புரவியையும் கொணர்ந்து மொர்தெகாய்க்கு அந்த ஆடைகளை உடுத்துவித்து புரவியின் மீது அமர்த்தி நகர் வீதிகளில் வலம் வரச் செய்து, இதுவே அரசர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு செய்யும் சிறப்பாகும் என்று அவருக்கு முன்பாய் அறிவிக்கப்படுமாறு செய்தான். இதற்கு பின் மொர்தெகாய் அரச வாயிலுக்கு சென்றார். ஆமானோ புலம்பிக் கொண்டு தன் தலைக்கு முக்காடிட்டு தன் வீட்டிற்கு விரைந்தான். ஆமான் தன் மனைவி செரேசு நண்பர்கள் அனைவரிடமும் தனக்கு நேரிட்ட அனைத்தையும் கூறினான். உடனே அந்த ஆலோசகர்களும் அவன் மனைவி செரேசும் அவனை நோக்கி, யூத குலத்தனாகிய மொர்தெகாய்க்கு முன்பாக நீ வீழ்ச்சியுறத் தொடங்கிவிட்டாய். நீ அவனை எதிர்த்து நிற்க மாட்டாய். அவனுக்கு முன்பாய் முற்றிலும் வீழ்வது திண்ணம் என்றனர். ஆமான் கொல்லப்படல். இவ்வாறு அவர்கள் அவனிடம் பேசிக் கொண்டிருக்கையில் மன்னரின் அலுவலர் அவ்விடம் வந்து எஸ்தர் ஏற்பாடு செய்திருந்த விருந்திற்கு வருமாறு ஆமானை விரைவுபடுத்தினார். எஸ்தர் அதிகாரம் 7. மன்னரும் ஆமானும் அரசி எஸ்தர் வைத்த விருந்துக்கு சென்றனர். மன்னர் 2ஆம் நாள் விருந்தில் திராட்சை மதுவை மீண்டும் அருந்துகையில் எஸ்தரிடம், எஸ்தர் அரசியே, உன் விண்ணப்பம் யாது? அது உனக்கு அளிக்கப்படும். நீ வேண்டுவது என் அரசின் பாதியே ஆனாலும் அது உனக்கு கொடுக்கப்படும் என்றார்.
அப்பொழுது அரசி எஸ்தர், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்திருப்பின், அரசே உமக்கு நலமெனப்பட்டால் எனது விண்ணப்பத்திற்கிணங்க எனக்கும் என் வேண்டுகோளின்படி என் மக்களுக்கும் உயிர் பிச்சை அருள்வீராக. என் மக்களும் நானும் கொலையுண்டு அழிந்து ஒழிந்து போகும்படி விலை பேசப்பட்டிருக்கிறோம். ஆண்களும் பெண்களுமாக நாங்கள் அடிமைகளாய் விற்கப்பட்டிருந்தால் கூட நான் மௌனமாயிருந்திருப்பேன். ஆனால் மன்னருக்கு உண்டாகும் இழப்பிற்கு எதிரியால் ஈடு செய்ய முடியாது என்று பதிலுறுத்தார். மன்னர் அகஸ்வேர் அரசி எஸ்தரை நோக்கி, இப்படி செய்தவன் எவன்? தன் இதயத்தில் செருக்குற்று இவ்வாறு செய்யும்படி நினைத்த அவன் எங்கே என வினவினார். எதிரியும் வஞ்சகனுமாகிய மனிதன் இந்த ஆமானே, இவனே அந்த தீயவன் என்று எஸ்தர் பதிலுரைத்தார். இது கேட்ட ஆமான் மன்னருக்கும் எஸ்தருக்கும் முன்பாக பேரச்சம் கொண்டான். மன்னர் கடும் சினமுற்று விருந்தில் திராட்சை மது அருந்துவதை விட்டுவிட்டு எழுந்து அரண்மனை பூங்காவில் நுழைந்தார். தனக்கு தீங்கிழைக்க மன்னர் முடிவு செய்து விட்டார் என்று கண்ட ஆமான் அரசி எஸ்தரிடம் தன் உயிருக்காய் மன்றாட எண்ணி பின்தங்கினான். மன்னர் அரண்மனை பூங்காவிலிருந்து விருந்து நடைபெற்ற இடத்திற்கு திரும்பிய பொழுது எஸ்தரின் மெத்தையில் ஆமான் வீழ்ந்து கிடக்க கண்டார். என் மாளிகையில் நான் இருக்கும் போதே இவன் அரசியை கெடுப்பானோ என்ற சொற்கள் மன்னரின் வாயினின்று வெளிப்பட காவலர் ஆமானின் முகத்தை மூடிவிட்டனர். அச்சமயம் மன்னருக்கு பணிவிடை செய்த அர்போனா என்ற அலுவலர் மன்னரை நோக்கி, அதோ ஆமானின் வீட்டெதிரே மன்னருக்கு நல்லது செய்த மொர்தெகாயை தூக்கிலிட ஆமான் நாட்டிய 50 முழ தூக்குமரம் என்றார். அதற்கு மன்னர், அதிலேயே அவனை தூக்கிலிடுங்கள் என்றார். மொர்தெகாயை தூக்கிலிட அவன் நாட்டிய தூக்குமரத்திலேயே ஆமான் தூக்கிலிடப்பட்டான். மன்னரின் சீற்றமும் தணிந்தது. எஸ்தராகமம் அதிகாரம் 5. 3ஆம் நாள் எஸ்தர் தம் மன்றாட்டை முடித்துக் கொண்டு வழிபாட்டுக்குரிய உடைகளை களைந்துவிட்டு பகட்டான ஆடைகளை அணிந்து கொண்டார். சிறப்பாக ஒப்பனை செய்து கொண்ட பின் அனைத்தையும் காண்பவரும் மீட்பருமான கடவுளிடம் மன்றாடினார். பின்பு 2 பணிப்பெண்களை அழைத்து ஒருத்தி மீது மெல்லச் சாய்ந்து கொள்ள மற்றவள் தம் ஆடையின் பின்பகுதியை தாங்கி வரச் செய்தார். அழகின் நிறைவோடு விளங்கிய அவரது முகத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் பொலிந்தன. அவருடைய உள்ளமோ அச்சத்தால் கலங்கியிருந்தது. எல்லா வாயில்களையும் கடந்து எஸ்தர் மன்னர் முன் வந்து நின்றார். பொன்னாலும் விலையுயர்ந்த மணிகளாலும் அணி செய்யப்பட்ட மன்னருக்குரிய ஆடம்பர உடைகளை அணிந்தவராக மன்னர் தம் அரியணை மீது வீற்றிருந்தார். அவரது தோற்றம் பேரச்சத்தை தருவதாக இருந்தது. மாட்சியில் துலங்கிய தம் முகத்தை நிமிர்த்தி அவர் கடுஞ்சீற்றத்துடன் எஸ்தரை நோக்கினார். முகம் வெளுத்து மயக்கமுற்ற எஸ்தர் தடுமாறி விழுந்தபோது தம் முன் சென்ற பணிப்பெண்ணை பற்றி கொண்டார். ஆனால் கடவுள் மன்னரின் மனத்தை மாற்றி கனிவு கொள்ளச் செய்தார். மன்னர் கலக்கத்துடன் தம் அரியணையின் என்று விரைந்து வந்து எஸ்தரின் மயக்கம் தெளியும் வரை தம் கைகளில் அவரை தாங்கிக் கொண்டார். என் சொற்களால் அவரை தேற்றிய பின், எஸ்தர், என்ன நேர்ந்தது? நான் உன் அன்புக்குரியவன், ஆகவே அஞ்சாதே, நீ இறக்க மாட்டாய். ஏனெனில் நம் ஆணை நம்முடைய குடிமக்களுக்கு மட்டுமே உரியது. அருகில் வா என்றார். பின்பு அவர் தம் போர்ச்செங்கோலை உயர்த்தி அதை கொண்டு எஸ்தரின் கழுத்தை தொட்ட பின் அவரை தழுவிக்கொண்டு, இப்போது சொல் என்றார். எஸ்தர் மறுமொழியாக, என் தலைவரே, கடவுளின் தூதரை போல தாங்கள் காணப்பட்டீர்கள். தங்களின் மாட்சியை கண்டு என் உள்ளம் அஞ்சி கலங்கியது. என் தலைவரே, தாங்கள் வியப்புக்குரியவர். தங்கள் முகம் அருள் நிறைந்து விளங்குகிறது என்றார். எஸ்தர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மயங்கி கீழே விழுந்தார். இதனால் மன்னர் கலக்கமுற்றார். எஸ்தருடைய பணியாளர்கள் அனைவரும் அரசியை தேற்றினார்கள். மன்னர் அவரை நோக்கி, எஸ்தர் அரசியே, உனக்கு என்ன வேண்டும்? உன் வேண்டுகோள் யாது? என் அரசின் பாதியை ஆகிலும் அது உனக்கு அளிக்கப்படும் என்றார். அதற்கு எஸ்தர், மன்னர் விரும்பினால் இன்று நான் வைத்திருக்கும் விருந்திற்கு தாங்களும் ஆமானும் வருகை தர வேண்டும் என்று பதிலிறுத்தார். எஸ்தரின் அழைப்பிற்கிணங்கி மன்னர்
ஆமானை விரைந்து வருமாறு பணித்தார். அவ்வாறே மன்னரும் ஆமானும் எஸ்தர் வைத்த விருந்திற்கு சென்றனர். விருந்தில் திராட்சை மது அருந்துகையில் மன்னர் எஸ்தரை நோக்கி, உன் வேண்டுகோள் எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். அது அரசின் பாதியே ஆனாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். அதற்கு எஸ்தர், என் விண்ணப்பமும் வேண்டுகோளும் இதுவே. மன்னரின் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால், மன்னரின் பார்வையில் இது நலம் என தோன்றினால், மன்னரும் ஆமானும் நான் நாளைய தினமும் உங்களுக்காய் ஆயத்தம் செய்யும் விருந்திற்கு வருகை தருமாறு வேண்டுகிறேன். அவமையும் மன்னரின் வார்த்தையின்படி என் விண்ணப்பத்தை தெரிவிப்பேன் என்று பதிலிறுத்தாள். அன்று ஆமான் மகிழ்வுடனும் உவகையுடனும் வெளியே சென்றான். ஆயினும் அரச வாயில் அருகில் பணிபுரிந்த மொர்தெகாய் எழுந்து நிற்காததையும் தன்னை கண்டு ஒதுங்கி நில்லாததையும் பார்த்தபொழுது அவருக்கு எதிராய் ஆமானின் நெஞ்சம் வெஞ்சினத்தால் நிறைந்தது. எனினும் ஆமான் தன்னை கட்டுப்படுத்தியவாறே வீட்டிற்கு வந்து தன் நண்பர்களையும் மனைவி செரேசையும் வரும்படி அழைத்தான். ஆமான் அவர்களிடம் தன் செல்வச் சிறப்பை பற்றியும் தன் மைந்தர்களின் எண்ணிக்கையை பற்றியும் மன்னர் தன்னை எவ்வாறு அனைத்து தலைவர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் மேலாய் உயர்த்தியுள்ளார் என்பதை பற்றியும் விரித்துரைத்தான். மேலும் அவன் அரசி எஸ்தர் ஆயத்தம் செய்த விருந்திற்கு தன்னையன்றி வேறெவரையும் மன்னருடன் வரும்படி அனுமதியாமல் நாளையும் விருந்திற்கு என்னை மன்னருடன் வருமாறு அழைத்திருக்கிறாள். எனினும் அரச வாயில் அருகில் அமர்ந்திருக்கும் யூதனாகிய மொர்தெகாயை காண்கையில் இவை அனைத்தும் எனக்கு ஒன்றுமில்லை எனவும் கூறினான். இதை கேட்ட அவன் மனைவி செரேசும் நண்பர்களும் அவனை நோக்கி, 50 முழ உயர தூக்கு மரம் செய்து நாளை மன்னரிடம் கூறி மொர்தெகாயை அதில் தூக்கிலிட்டு பின்னர் அரசருடன் விருந்துண்டு மகிழச் செல்லும் என்றனர். இவ்வார்த்தை ஆமானுக்கு நலமெனப்பட்டதால் அவன் தூக்கு மரம் ஒன்று செய்வித்தான்.